ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும், நகர்ப்புறமும் 6th நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகே சீரீஸ் வந்து 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளானிங்கு. அதுக்கப்புறம் நேரத்திற்கு ஏற்ப +1 +2 வந்து ஜிகே லெசன்ஸ் வந்து வரக்கூடிய 2026 என்னென்ன எக்ஸாம் ஆனுவல் பிளான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் என்னென்ன எக்ஸாம்ன்றத. குரூப் 1, 2 அண்ட் 4 மெஜாரிட்டி வந்து இந்த குரூப் 2வும் குரூப் 4ம் எழுதுவீங்க. இதுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து ஜிகே லெசன் சீரீஸ் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இன் யோகா டீச்சிங்ன்ற டெலகிராம். ஓகே, அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே செக் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 6வது லெசன். ஆல்ரெடி 5 லெசன் நான் நடத்தி போட்டுட்டேன். இது 6வது லெசன். அப்படியே கிளாஸ் 1, 2, 3, 4ன்னு ஆர்டர் வைஸ் தான் நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யோகா டீச்சிங்கோடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம அப்டேட் பண்ணப்படும் நம்ம சேனல்லே. சரிங்களா? வாங்க இந்த லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், மாநகராட்சின்ற ஒரு கான்செப்ட். மாநகராட்சினா ஆக்சுவலாக எத்தனை பாப்புலேஷன் இருந்தால் தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, 10,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து மாநகராட்சின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். ஓகே, எத்தனை லட்சம்? 10,00,000 பீப்புளுக்கு அதிகமாக இருக்குமா மக்கள். அப்போ 10,00,000ன்னு நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனில் கொடுக்குற தாண்டி வேறு என்ன கொடுப்பாங்கன்னா 1 மில்லியன். ஓகே, நோட் பண்ணிக்கணும். 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10,00,000. ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 1 மில்லியன், 2 மில்லியன். அப்போ 10,00,000க்கு கொடுக்கலாம், 1 மில்லியன் கொடுக்கலாம். 10,00,000க்கு அதிகமான மக்கள் தொகை பாப்புலேஷன் இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே தற்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. தற்போது இந்த பட்டியலில் வந்து ஆவடியும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து ஆவடியும் ஆட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 25. ஓகே, மாநகராட்சி தற்போது எத்தனை கவுண்ட் இருக்குன்னா 25. ஸ்கூல் புக்கில் 21 கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு எக்ஸாமில் வந்து கரண்ட் டேட்டா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இது பார்த்துக்கோங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோயில், ஒசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம். ஸோ இதில் டேட்டா என்ன கேட்பாங்கன்னா, தற்போது ப்ரெசண்ட்டாக வந்து எத்தனை மாநகராட்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25. நீங்கள் கரண்ட் அவர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து டே பை டே படிச்சிங்கன்னா இந்த டேட்டாலாம் நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. எப்போ? 1688 இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அடுத்து நகர்ப்புறத்தை வந்து மாநகராட்சின்னு சொல்லுவோம். நகராட்சி, பேரூராட்சி என்றும். அதாவது சிட்டி சைடு நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியாக பிரிக்கிறாங்க சிட்டி சைடு. ரூரல் அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு பிரிப்பாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறோம். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. சரிப்பா, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறீங்க? தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது வந்து நகராட்சி தான். அப்போ நகராட்சியில் வந்து எத்தனை பாப்புலேஷன் மக்கள் இருந்தாங்கன்னா நகராட்சின்னு சொல்லுவாங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான 1,00,000க்கும் அதிகமான பாப்புலேஷன் இருந்தால் நகராட்சி. 10,00,000 இருந்தால் அது மாநகராட்சி. ஓகே, அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலாஜாபேட்டை. ஓகே, மாநகராட்சின்னு கேட்டால் சென்னை, நகராட்சின்னு கேட்டால்
வாலஜாபேட்டை. ஓகே. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். நகரப்புறத்த 3 டிவிஷனா பிரிச்சுக்கோங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு பிரிச்சோமா, அதனுடைய பாப்புலேஷன் ஒரு 10,00,000 பேருக்கு மேல இருந்தா மாநகராட்சி, 1,00,000 பேருக்கு மேல இருந்தா அது நகராட்சின்னு சொல்லிட்டு, ஒவ்வொன்னுக்கும் உண்டான டெஃபினிஷன் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து பேரூராட்சி. பேரூராட்சினா என்னன்னா, நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். சிட்டியும் இல்லாம, ரூரல் ஏரியா இல்லாம, இந்த இடைப்பட்ட ஏரியாவுல இருக்கிறது தான் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பேரூராட்சி சுமார் வந்து 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தா அதுதான் பேரூராட்சி. அப்ப ஆர்டர் போட்டுக்கங்க. மாநகராட்சி வந்து 10 எல் பிளஸ். நகராட்சினா 1,00,000க்கு மேற்பட்ட. பேரூராட்சிக்கு வந்து 10,000 பேர். ஓகே. இவ்வளோதான் சிம்பிள். 3 பாயிண்ட்ல முடிச்சாச்சு இதுவரைக்கும் படிச்சத. அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு வந்து எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா, தமிழ்நாட்டுல தான். கேட்கலாம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பேரூராட்சின்ற ஒரு உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான். ஓகே. அடுத்து மாநகராட்சிக்கு மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதாவது ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தான் ஒருவர் ஆணையராக இருப்பாங்க. நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் தான் நகராட்சி ஆணையரா இருப்பாங்க, நியமிக்கப்படுவாங்க. பேரூராட்சிக்கு வந்து நிர்வாக அலுவலர் அதாவது செயல் அலுவலர் இஓன்னு சொல்லுவாங்க. இஓனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு அர்த்தம். ஓகே. செயல்படுத்துறவங்க. அப்ப நீங்க நோட் பண்ணிக்கங்க. மாநகராட்சிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, நகராட்சிக்கு வந்து அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. நகராட்சி ஆணையரா இருப்பாங்க. பேரூராட்சிக்கு வந்து செயல் அலுவலரா இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓவா இருப்பாங்க. ஓகே. அடுத்து கிராமங்கள்ல செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி. இந்த கிராம ஊராட்சின்றது வந்து மக்களுக்கும், அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது. எது? கிராம ஊராட்சின்றது மக்களுக்கும், கவர்மெண்ட் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது. இந்த கிராமங்கள் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப பல வார்டுகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. பகுதி, தொகுதியா பிரிச்சிருப்பாங்க. இதனுடைய பிரதிநிதிகள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? ஒரு கிராம ஊராட்சின்றது வந்து கவர்மெண்ட் மக்களுக்கும், அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்படும். மக்கள் தொகைக்கு ஏற்ப என்ன பண்றாங்க? பல பகுதிகளா பிரிச்சு, அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா வந்து நாமினேட் பெர்சன். ஓகே. பிரதிநிதிகள் வந்து கீழ நான் சொல்றேன். அந்த இது வந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த பிரதிநிதிகள் யாரு? கிராம ஊராட்சிலன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க. பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். இவங்கலாம் மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதான் பாயிண்ட் குடுத்துருக்கா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுங்க. அவ்வளோதான் சிம்பிள். பாடம் வந்து ஒரு தடவ, 2 தடவ நீங்க ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கு நீங்க மீனிங் தேட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, ஒவ்வொரு பாடமும் ஈஸி தான். கிராம ஊராட்சினா என்ன? மாவட்ட ஊராட்சினா என்ன? ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்னா யாரு? கவுன்சிலர் யாரு? இதெல்லாம் நீங்க அடிப்படை அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து ஊராட்சி ஒன்றியம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து தான் ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் யாருன்னு பார்த்தோம்? கவுன்சிலர். ஓகே. அதான் சொல்ல வராங்க. அந்த கவுன்சிலர் வந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அல்லவா? கவுன்சிலர்கள் வந்து தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் பிடிஓ அதனுடைய நிர்வாக அலுவலர். பேரூராட்சிக்கு நம்ம செயல் அலுவலர் பார்த்தோம். அப்ப ஊராட்சி ஒன்றியத்துக்கு நிர்வாக அலுவலர்னா பிடிஓ. அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர். இதெல்லாம் வந்து புக் பேக்ல கேட்பாங்க. கேட்டிருக்கிறாங்க. ஓகே. நான் பின்னாடி நடத்துறேன். அப்ப பேரூராட்சிக்குன்னா இஓ செயல் அலுவலர். கிராம ஊராட்சி ஒன்றியத்துக்குன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். ஓகே. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. மேல பார்த்தோம் ஊராட்சி ஒன்றியம்னா என்னன்னா, பல கிராம ஊராட்சி சேர்ந்ததா ஒரு ஊராட்சி ஒன்றியம். அந்த ஒவ்வொரு ஊராட்சியிலும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கவுன்சிலர்களே தங்கள்ல ஒரு பிரதிநிதியா எடுத்து ஊராட்சி ஒன்றிய தலைவராகவும், துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதான் படிநிலை இதுதான்.
ஊராட்சி ஒன்றியத்தில அந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய தலைவரையும், துணைத் தலைவர். ஓகே. இதில குழப்பம் அடையறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒன்ஸு இந்த பாடத்த வந்து படிச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க உங்க டே டு டே லைஃப்ல வந்து நீங்க அந்த மீனிங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சத உங்க லைஃப்ல கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பனா தான் அது வந்து லைஃப் லாங்கா நம்ம மறக்காம இருக்கும். ஓகே. மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட ஊராட்சி 50,000 மக்கள் தொகை அடிப்படையில வந்து மாவட்டம் வந்து பல பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க. பகுதி உறுப்பினர்கள வந்து நம்ம கிராம ஊராட்சி மக்கள் வந்து தேர்தல் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கும்போது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவர வந்து என்ன பண்றாங்க? மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும், மேற்பார்வையிடும் செய்கின்றதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. அவங்க என்ன பண்ணுவாங்க? தொகுதி, பகுதி என அழைக்கப்படுவாங்க. பகுதி உறுப்பினர்களை மக்கள் என்ன பண்ணுவாங்க? நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. இங்க சொன்ன மாரி தாங்க ரொம்பலாம் இல்ல. மக்கள் எது எதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளா சேர்ந்து யார தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த குழுவோட தலைவரா இருப்பாங்க, இல்ல துணைத் தலைவரா இருப்பாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மக்களா ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்து, அந்த பிரதிநிதிகளா வந்து என்ன பண்ணுவாங்க? தலைவரையும், துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதான் சிம்பிள் தான். வேற ஒண்ணும் இல்ல. கீழ பாருங்க. மாநகராட்சி தலைவரும் மேயர். மாநகராட்சி தலைவர்னா மேயர். நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். அப்ப மேயரா இருக்கட்டும், நகராட்சி தலைவரா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க? நேரடி தேர்தல் மூலம் மக்களால தான் தேர்வு செய்யப்படுறாங்க. நோட் பண்ணிக்கங்க. மாநகராட்சியுடைய துணைத் தலைவரும், நகராட்சியுடைய துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி, அந்த வார்டு உறுப்பினர்களால தேர்வு செய்வாங்க. ஓகே. மாநகராட்சிக்கு அடுத்தபடி நகராட்சி. ஓகே. அப்ப மாநகராட்சினா, மக்கள் வந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப மாநகராட்சிக்கு தலைவரா இருக்கட்டும், அடுத்த படிநிலை நகராட்சிக்கு. ஓகே. ஆனா நகராட்சியுடைய துணைத் தலைவரும், மாநகராட்சியோட துணைத் தலைவரும் அந்தந்த வார்டு மெம்பர்ஸால தேர்ந்தெடுப்பாங்க. தலைவர வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. துணைத் தலைவர வந்து அந்தந்த வார்டு மெம்பர்ஸ் வந்து உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவ்வளவு வித்தியாசம். சரிங்களா? அடுத்து கிராம ஊராட்சியுடைய பணி. இது ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே. குடிநீர் வழங்குறது, தெருவிளக்கு அமைக்கிறது, தெருக்கள தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் வால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் போடுறது, ஊர்ல ரோடு போடுறது, மத்திய, மாநில அரசுடைய நலத்திட்டங்கள செயல்படுத்துறது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். அவங்களுடைய விருப்ப பணிகள் என்னன்னா, பூங்கா அமைச்சு குடுக்குறது, லைப்ரரி அதாவது நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல். ஓகே. அடுத்து மாநகராட்சியோட பணிகள்னா, குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைக்கிறது, தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் வால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளி, பூங்கா, விளையாட்டு மைதானம், பிறப்பு, இறப்பு பதிவு. இதெல்லாம் யாரு? மாநகராட்சி. ஓகே. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். அடுத்து கிராம ஊராட்சியுடைய வருவாய்னா என்ன? கிராம ஊராட்சிக்கு என்னென்னலாம் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நில வரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாத்தி குடுக்குறது, மத்திய, மாநில அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடு. இதெல்லாம் என்னதுங்க? கிராம ஊராட்சியோடைய இன்கம் வருவாய். அதே இது மாநகராட்சினா, வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய, மாநில அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடு. ஓகே. ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே. அடுத்து கிராம சபைன்ற ஒரு கான்செப்ட். கிராம சபைன்றது ஒரு நிரந்தரமான அமைப்பு. ஒவ்வொரு ஊராட்சியிலயும் கிராம சபை வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த கிராம சபைன்றது ஒரு நிரந்தர அமைப்பு. ஓகே. கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்கள்ல நடைபெறுது. இந்த கிராம சபைய தான் மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர். கேட்கலாம். மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம சபை தான். ஓகே. நோட் பண்ணிக்கங்க இதான். அப்ப அந்த கிராம சபையில யார் யாரெல்லாம் கலந்துக்கிருவாங்க? அந்த கிராம சபையில என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசு நிறைவடைஞ்சுச்சுன்னா, அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேர் இருக்கிறவங்க மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும். இந்த கிராம சபை கூட்டம் வந்து ஆண்டுக்கு 4 முறை, ஆண்டுக்கு 4 டைம்ஸ் வந்து நடைபெறும். அதுல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், பகுதி வார்டு உறுப்பினர்கள் இக்கூட்டத்துல கலந்துக்குவாங்க. அந்த கூட்டத்துல என்ன நடக்கும்னா,
மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளையும், குறைகளையும் வந்து அவங்க டைரக்ட்டா சொல்லலாம். ஓப்பன் டாக்கா சொல்லலாம் கிராம சபை கூட்டத்துல. சரிங்களா? இந்த கிராம சபை கூட்டம் வந்து இயர்லி வந்து 4 டைம் கூடும்னாங்க. அது எப்பப்ப கூடும்னா, ஜனவரி 26. ஜனவரி 26 என்னங்க? குடியரசு தினம். மே 1 உழைப்பாளர் தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த மாரி டயத்துல தான் கிராம சபை வந்து அந்தந்த குட்டியான கிராமத்துல நடைபெறும்னு சொல்றாங்க. ஓகே. தேவைக்கேற்ப இந்த கிராம சபைகள் கூடுமானா, கண்டிப்பாக கூடும். தேவைக்கேற்ப வந்து அவசர காலங்கள்ல வந்து கிராம சபை கூடும். இவை சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலா ஓகே. ஒரு அவசரம்னால ஸ்பெஷலா அந்த கூட்டம் கூடுறனால ஸ்பெஷல் அதாவது சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசில இல்ல எந்த எக்ஸாம்னாலும் இதனுடைய கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்கள பரவலாக்க அந்த நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1992 ஏப்ரல் 24ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சவங்க யாருன்னா, தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6த்துன்னு நீங்க நினைப்பீங்க. 6த்துல தான் இவ்வளோ முக்கியமான டேட்டா இருக்கு. ஓகே. நீங்க நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இல்ல. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24க்கு கொண்டு வந்தனால, தேசிய ஊராட்சி தினம் தான் ஏப்ரல் 24ஆ அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏப்ரல் 24 என்னங்க? தேசிய ஊராட்சி தினம். இந்த மாரி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்து இந்த பேர் வச்சது யாருன்னு கேட்டா, தேசத்தந்தை மகாத்மா காந்தி. ஓகே. இந்த பஞ்சாயத்து ராஜோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, கிராம சபை அமைக்கிறது. பார்த்துருப்பீங்க. 4 டைம் வந்து கிராம சபை கூடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இந்த 4 டைம் கூடும்னு பார்த்தா, 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தலு, பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை பிற. இந்த மாரி டாபிக்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்மளே கிளாஸ் எடுப்போம். நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே. நிதிக்குழுனா என்ன? கணக்கு மற்றும் தணிக்கைனா என்ன? ரிசர்வேஷன பத்தி எல்லா கிளாஸஸ் வந்து நம்ம அடுத்து ஹேண்ட் ரிட்டனா வந்து நம்ம குடுக்க போறோம். அதனால தொடர்ச்சியா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப இந்த 6த் புக்ல என்ன இருக்கோ அத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஒரு வரி நம்ம படிக்கிறோம்னா, ஒரு லைன் படிக்கிறோம். இப்ப உள்ளாட்சின்னு படிக்கிறோம்னா, இத பத்தியான தேடல் விக்கிபீடியா, கூகுள்ல, ஒரு அவுட் சோர்ஸ்ல இல்ல யூடியூப்ல நீங்க வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. ஒரு பாடத்த வந்து நம்ம அந்த சும்மா ஏனோதானோன்னு கடமைக்கு படிக்காம, இதுல உள்ள டேட்டாவ படிச்சுட்டு, இங்கருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க நாலேட்ஜ வந்து டெப்த்தா அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே. உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடஒதுக்கீடுன்னு ஒரு வரி பார்த்தோம். இங்க பாருங்க இடஒதுக்கீடு. அப்ப ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல எவ்வளோ ரிசர்வேஷன் அந்த 69% ஒவ்வொரு ஒரு கம்யூனிட்டி வாரியா எப்படி ரிசர்வேஷன் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி ஒவ்வொரு வரியிலேருந்தும் அங்கருந்து பாயிண்ட்ட நீங்க என்ன பண்ணலாம், எவாப்ரேட்டா படிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது குரூப் 2, குரூப் 1க்குலாம் நீங்க ஈஸியா மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஓகே. உள்ளாட்சியில பெண்களுடைய பங்கு என்னன்னா, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் பெண்கள் வந்து 33% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனா 2011 எலக்ஷன்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்ல 38% இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால 2016ல வந்து தமிழக அரசு பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் வழங்கியுள்ளது. ஓகே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் இடம்பெறும் டிஎன்பிசில. அடுத்து உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய பதவி காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள். ஓகே. உள்ளாட்சி தேர்தலுடைய அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை தானே நடக்கும். இந்த தேர்தலை யார் நடத்துவாங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தல் வந்து யார் நடத்துறாங்கன்னா, நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் சென்னை, கோயம்பேடு. ஓகே. சென்னை, கோயம்பேடு. ஓகே. பாருங்க பேரிட காலங்கள் இமேஜ்லாம் குடுத்துருக்காங்க. கொசு மருந்து அடிக்கிறது, தண்ணீர் தெளிக்கிறது, மரம் கிரங்கள் வெட்டுறது, பேரிட காலங்கள்ல பார்த்தீங்களா? இமேஜ்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கங்க.
அவ்வளோதாங்க பாடம். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. தற்போது தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அமைப்புகள் இந்த டேட்டா வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போ உள்ள கரண்ட் டேட்டா கிடையாது. மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் இந்த டேட்டாஸு. அதனால கரண்ட் அவர்ஸ் படிக்கும்போது, இல்ல விக்கிபீடியால இந்த இத போட்டு பாருங்க. தமிழ்நாட்டுல கிராம ஊராட்சி இப்ப எவ்வளோ இருக்கு? ஸ்கூல் புக்ல 12,525 குடுக்குதுன்னா, இப்போ உள்ள டேட்டாவ ஜஸ்ட் ஃபார் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல நியர்பை இப்ப 12,525 இப்ப உதாரணத்துக்கு கரண்ட் அப்டேட் வந்து 13,600ன்னு வைங்களேன். ஆப்ஷன்ல 12,800ன்னு குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இதுக்கு இடைப்பட்டதுல இதுதான்னு குடுத்துட்டா, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே. சம்மந்தமே இல்ல. இப்ப 12,500ன்னா 7,000 தான் ஆப்ஷன்ல குடுக்குறாங்கன்னா, அது செலக்ட் பண்ண முடியாது. ஓகே. உதாரணத்துக்கு 12,525 ஸ்கூல் புக் டேட்டா. பிரசன்ட்ல 13,600 இருக்குன்னு வைங்களேன். இந்த இடைப்பட்ட கேப்ல ஏதாவது டேட்டா குடுத்தா கூட அதுதான் ஆப்ஷனு. இத அக்யூரேட்டா குடுக்க மாட்டாங்க. இதையும் அக்யூரேட்டா குடுக்க மாட்டாங்க. அதனால இந்த டேட்டா மாற்றத்திற்கு உட்பட்டது. மேபி இது வந்து எக்ஸாம்ல கேட்காம கூட இருக்கலாம். அவ்வளவு முக்கியத்துவம் இடம் பெறாது. ஆனா மாநகராட்சி வந்து பிரசன்ட்டா 25 இருக்கு. அத வேணா நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நகராட்சி 138, பேரூராட்சி 490, மாவட்ட ஊராட்சி 36, ஊராட்சி ஒன்றியம் 388, கிராம ஊராட்சிகள் வந்து 12,525. ஓகே. எந்த சோர்ஸ்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தான் டிக்ளேர் பண்ணுது இந்த சோர்ஸ. ஓகே. அவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சுச்சு. இந்த கலைச்சொற்கள் பார்த்துலாமா? பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. நகராட்சினா முனிசிபாலிட்டி, மாநகராட்சினா கார்ப்பரேஷன், கிராம ஊராட்சினா வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து யூனியன், மாவட்ட ஊராட்சினா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அப்போ ஊராட்சினா பஞ்சாயத்து. கலைச்சொற்கள் வந்து இப்ப நியூ சிலபஸ்ல வந்து ஆடா இருக்கனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. தெரியாம போ வேண்டாம். மேல் பார்வை ஃபுல்லா நம்ம ஜஸ்ட் ஃபார் ரீடு தான். ஓகே. அது ஆல்ரெடி உள்ள பார்த்ததான். ஓகே. புக் பேக் பார்த்தலாமா? லெசனுடைய ஃபைனல் எண்டுக்கு வந்த புக் பேக். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸை அமைப்பாங்கன்னா, ஊராட்சி ஒன்றியம் தான். தேசிய ஊராட்சி தினம் நமக்கு தெரியும் ஏப்ரல் 24. அது என்னன்னா 1992ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் 24ல கொண்டு வந்தது. அதனால தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24ல அனுசரிக்கிறோம். ஓகே. இந்தியாவுடைய பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. இயர் வந்து 1688 நோட் பண்ணிக்கங்க. நீங்க படிச்சது அப்படியே ஒரு புக் பேக்ல ஒரு சின்ன ரீகால் அவ்வளோதான். மாநகராட்சியோட தலைவர் வந்து மேயர் தான். கோடிட்டு இடம் தமிழ்நாட்டில் பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. இதற்கு வந்து இந்த அமைப்பை கொண்டு வந்த பேர் வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி. உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்றாங்க. 4த் ஒன் தமிழ்நாட்டின் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலஜாபேட்டை. ஓகே. வாலஜாபேட்டை. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ்ல உள்ள இன்ஃபர்மேஷனே பின்னாடி புக் பேக் நெறைய கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னை வந்து 1688 அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த முதல்வர் நகராட்சி வாலாஜாபேட்டை 1688 சென்னை. கரெக்ட்டா தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகே. நீங்க புக் பேக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க பாடத்த முடிச்சு நீங்க ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பா சந்தேகங்கள் வரும். அப்பப்போ நோட் பண்ணிக்கங்க. வாலாஜாபேட்டை ஓகேயா? பொறுத்துக்க கடைசியா பார்த்துக்கலாம். கிராம சபைன்றது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் வந்து பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சிக்கு வந்து செயல் அலுவலர் இஓன்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். வீடியோ வந்து இதோட இந்த இந்த லெசனோட 6த் பாலிட்டி ஓவர். ஓகே. அடுத்த வீடியோலேருந்து 7த் பாலிட்டி சமத்துவம்ன்ற பாடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.